இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச வேற எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு தமிழ் பிளேயரா இருந்துட்டே கேவலம் ஒரு ஹெட்செட் பேனல போட்டு இப்போ ரீஜன் 69ல இருக்காரு. இவரோட பயோ பாருங்க. சேலத்துக்கே ஸ்பெல்லிங் தெரியாம சேல டாப் 1 வச்சது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேர் அசிங்கப்படுத்தி பயோ வச்சிருக்க ஜாயின்ற தற்கொலை ப்ரோக்கு நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நான் போட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோன்னு சொல்லணும். சோ என்னதான் ஆச்சுன்னு வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க எப்பவும் போல லைவ்ல ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க மேட்ச்ல ஒரு ஹேக்கர் கனெக்ட் ஆயிருப்பான். சாதாரண ஹேக்கர் இல்லங்க, ரீஜன்ல இருக்கிற ஒரு தமிழ் ஹெட்செட் பேனல் யூசர். அப்போ ஒழுங்கா பேரை பார்க்கல, ஆனா நம்ம லைவ் பார்த்து நாங்க எங்க போனாலுமே விரட்டி வந்து பயங்கரமான ஹெட்செட்ல அடிப்பாரு. அப்பதான் தெரியுது நம்ம கேப்ரோ சாரி ஜாய் ப்ரோ பாத்தீங்கன்னா மேட்ச்ல கனெக்ட் ஆயிருக்காருன்னு. இந்த மாதிரி ஒரு தமிழ் பிளேயரா அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா லைவ்ல ரொம்ப பெருமையா பேசிருப்பா அவரை பத்தி. அதான் ப்ரோ ரொம்ப காண்டாகி ஐடி பையோல அப்படி வச்சிருப்பாராட்டுக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல பாத்துருப்பீங்க. லைவ் விடாம பார்த்து கரெக்டா ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி எங்க போனாலும் அற்புதமா ஹெட்செட் அடிப்பாரு எனக்கு அவசரம். ஆனா ப்ரோக்கு கடைசியில இப்படி ஆகும்னு அவரே நினைச்சு பாத்துருக்க மாட்டாரு. அப்படின்னு தான் ஆச்சுன்னு வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. கேப்ரோ பாத்தீங்கன்னா நம்மள லேண்டே பண்ண விட மாட்டாரு. ஆறுலயே அழகா ஹெட்செட் அடிச்சு நமக்கு அவசரம் ஷோ காமிச்சிட்டு இருப்பாரு. அப்பப்ப லாலை மோட் போடுவாரு. ப்ரோ ஃபேராவே 37 கில் அடிச்சு மாஸ் காமிச்சிட்டு இருப்பாரு. நம்ம டீம்மேட் பசங்கலாம் பயங்கரமா புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க லைவ்லயே. ப்ரோ நாங்களா சேர்ந்து புகழ்ந்தத அவர் லைவ்ல பார்த்துட்டு எங்க மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டி இருப்பாரு. அந்த மேட்ச் முடிஞ்சுமே நாங்க தான் சேலம் டாப் 1ல இருப்போம், தமிழ்நாடு டாப் 7ல இருப்போம், அவனுக்கு மேல தான் இருப்போம். அந்த டைம் லைவ் பார்த்துட்டு இருந்த 500 பேருமே கேப்ரோ மேல செம்ம கான்ல இருந்தாங்க. போயிட்டு எவ்வளவு தூரம் ரிப்போர்ட் அடிக்க முடியுமோ எல்லாருமே ரிப்போர்ட் அடிங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இந்த ஒரு வார்த்தை கடைசியில ஒரு பயங்கரமான டிஸ்ட் கொடுக்கும். போட்டா அடிங்க. ஓகேவா? நீங்க தான் நிக்கிற மாதிரி எப்படி ப்ரோ வரா எப்படி அது ஆகும் ப்ரோ. அது ரீஜன் எல்லாம் 70 80 கரெக்டா இருக்குல்ல. நம்ம ப்ரோ திரும்பவுமே லைவ் பார்த்து மேட்ச் மேக்கிங் போட்டு நம்ம அடுத்த மேட்ச்லயே கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாரு. வழக்கம் போலவே இந்த ஒரு பேனல் வச்சுட்டு ஹெட்செட்டா அடிச்சு ரொம்பவுமே காண்டேத்திட்டு இருப்போம் நம்மள. வெயிட் பண்ணுங்க. போன மேட்ச் தான் அப்படி அடிச்சு இந்த மேட்ச் ரிவெஞ்ச் குடுக்குறமா இல்லன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ரிவெஞ்சுக்கு மேல ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணுவோம். அது வீடியோ கடைசியில பாப்பீங்க. யூசர் எனக்கு முன்னாடி தான் இருப்பான். நீ தலையை காமிச்சா தான் ஹெட்செட் அடிக்கிறேன். நான் தலையை காமிக்க நேட போட்டு நாக் அடி பண்ணிட்டு பயங்கரமா இருந்த 3 அடிமே பக்காவா யூஸ் பண்ணி பல நாக் அடிப்போம். அதுவும் கடைசியில நான் பண்ண சம்பவம் மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண சம்பவத்தை பார்க்க போறீங்க. 2 நாக் அடிச்சதுமே ஓரியன் போட்டு ரஷ் பண்ணி இந்த ஒரு பேனல் பிளேயரை பாத்தீங்கன்னா அடிச்சு ஆசை தெரிய எமோட் போட்டோம். எமோட் மட்டும் இல்ல, இந்த மேட்ச் பூயாவே அடிச்சிருப்போம். வெயிட் பண்ணுங்க. இனிமே தான் சம்பவமே இருக்கு. சீசன் ஆரம்பிச்சு 22 நாள் பேனல் போட்டு ஆடி இருக்கான். ஐடி ஒண்ணுமே ஆகல. நான் இது ஒரு நாள் நம்ம லைவுக்கு வந்தான். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து என்ன பண்ணாங்களோ தெரியல. தூங்கி ஏஞ்சி சேனல் லிஸ்ட்ல பாக்குறேன், ஆளே காணோம். சரி ஸ்டேட் லிஸ்ட் தமிழ்நாட்டுல தான் இருப்பான்ட்டு பார்த்தா அங்கேயும் என்னதான் ஆச்சுன்னு யூஐடி போட்டு பாக்குறேன்.